எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம மாடி தோட்ட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. செடி நடும்போது மாமா வந்திருந்தப்ப செடி நட்டார் இல்லையா, அப்போ போட்டதோட சரி. திராட்சை கொடியும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது காய் வச்சது ஒரு 2-3 வாரம் போல், ஒரு 4 வாரம் போல் தொடர்ந்து போட்டேன். அதுக்கப்புறம் அதை போடாமல் நிறுத்திட்டேன். கட் பண்ணி விட்ட செடி பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தாங்க இருந்தது. நிறையவே பூ எடுத்தது. அது ஏற்கனவே நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஆனால் பூ எடுத்து பிஞ்சுமே விட்டது. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்கலை. வெயில் தாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கருகி போயிடுச்சு. 1-2 பிஞ்சு மட்டும்தான் அப்படியே இருக்குது. அந்த இலை மறைவாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மறைவாக இருக்கிற பிஞ்சு 1-2 அப்படியே இருக்குது. அதிகமாக கிடையாது. முறை நிறைய இருந்தது. வந்து நம்ம கரெக்டாக மழை சீசனில் கட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி டைமெல்லாம் போன வருஷத்தில் மழை பெஞ்சுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை இல்லை. அதுவும் எங்கள் ஊரில் சுத்தமாக மழை இல்லைங்க. பச்சை மக்காவே நம்மளுடைய ஷார்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, குடி தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மழை இல்லாமல் காயறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த அளவுக்கு செடியை வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். எங்கள் ஏரியாவில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி வந்துட்டு ஏதோ உயிராச்சு இருக்கட்டும் செடிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த செடி வந்துட்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு டைம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பிஞ்சு எடுத்து பூ எடுக்கும். எனர்ஜி கொடுத்தோம்னா நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா எனர்ஜி கொடுப்போம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே விட்டுச்சு இல்லையா, அந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க கருகி போயிருக்கு. 1-2 ஒரு 2-3 இடத்துல மட்டும் பிஞ்சு இருக்குது. திராட்சை கொடி இப்போதைக்கு இந்த நிலமையில ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, செடிங்களுமே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு காற்று வேறு அதிகமாக அடிக்குது இல்லையா, ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நல்லா தெளிவாக இல்லை. லெமன் செடி வீட்டில் வைக்கலாமா என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மாமா வந்துட்டு லெமன் செடி, முள்ளு செடி அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, மெயினாக வந்து லெமன் செடி இருக்கக்கூடாது, எடுத்துடு அப்படிங்கிறாரு. இந்த லெமன் செடி வச்ச தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது தானாக வந்தது தான், நம்ம வைக்க கிடையாது. இதில் ஒரு ரோஜாப்பூ செடி தான் வச்சோம். அந்த லெமன் செடி நல்லா பெருசாக வர்றதப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜாப்பூ செடி கருகி போச்சு. அந்த லெமன் செடி வீட்டில் இருக்கலாமா என்ன ஏதுன்னு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சிலவங்க வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் மாமா வந்துட்டு அதை வேண்டாம் அப்படிங்கிறாரு. நல்லா வர்றதுனால மனசு வேறு கேட்க மாட்டேங்குது. இந்த வெயிலுக்கு தாங்க இந்த கலரெல்லாம் கூட ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி வர்றது இந்த செடிங்க. பாருங்கள், பூவெல்லாம் நல்லா எடுக்குது. ஆனால் தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு விடுறந்தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும். எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா போரெல்லாம் கிடையாது. சம்பு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சம்பாக இருக்கும். தண்ணி வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் லைன் தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா சேகரித்து வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் டெய்லி கூட தண்ணி வரும். இப்போ இந்த மாதிரி வர முடியறதில்ல இல்லையா, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணி போக இந்த மாதிரி தண்ணியுமே சிக்கனமாக தான் வந்து போட வேண்டியதாக இருக்குது செடிங்களுக்கு. அதனால் ரொம்ப கொஞ்சம் செடிங்களும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. முல்லைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா பூ எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் நிறையவே கொழுந்து வந்திருக்குங்க. இந்த சுற்றி பக்கு கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு வந்துடுச்சு பாருங்கள். இது எடுத்து வேறு இடம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வெயிலுடைய தாக்கம் கம்மியாயிட்டு மழை பெஞ்சாதான் நம்ம வேறு இடத்துல வச்சோம்னாலும் அது துளிர் வரும். இல்லைன்னா இந்த வெயிலுக்கு காற்றுக்கு தண்ணி சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கே அது செத்து போயிடும். அப்படிங்கிறதுனால அது வெளியில் எடுத்து நடாமல் அப்படியே இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இங்கே பக்கத்தில் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே நான் கொடுத்தாலுமே அவங்களாலையுமே காப்பாற்ற முடியாதுங்கிறதுனால மழை பெய்யட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ செடி நான் இந்த மாதிரி கட் பண்ணி விடலை. ஆனால் வந்து நல்லா துளிர் வந்திருக்கு. அந்த இலையை மட்டும் 1-2 இனிக்கி விட்டு வச்சுருந்தேன். நிறைய துளிர் வருது. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் கட் பண்ணி விட்டு நிறைய பூ எடுத்தது. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விடாமல் அந்த துளிரை மட்டும், அந்த வந்திருக்கு இல்லையா, அந்த இலையை மட்டும் இனிக்கி விட்டேன். நல்லா பூ எடுத்திருக்கு. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குங்க. 2 கலருமே பார்த்திங்கன்னா ஒரே தொட்டிலே நட்டு வச்சுருக்கேன். 2ம் ஒரே மாதிரி தான் இருக்குது செடி. ஆனால் மேலே கலர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளையில் மட்டும் ஒரு கலராக இருக்குது. இன்னும் இருக்கிற கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அதனால் 2த்தையும் ஒட்டுக்க நட்டு 2ம் ஒட்டுக்கவே வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். இந்த பட்டாம்பூச்சி சுற்றி வந்துட்டுருக்கு வீடியோ எடுக்கும்போது. அடுத்ததாக இந்த செடியுமே பார்த்திங்கன்னா பூ எடுத்தது. இப்போ வந்து பூ இல்லை, அடுத்து கிளர் வருது. இந்த செடி வந்துட்டு இதுலேயுமே 2 கலர் இருக்குங்க. இதில் தனித்தனியாக நடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மாமா வந்துட்டு ஒரே இடத்துல நட்டு விட்டுருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்,
கலர் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்கும், இன்னொன்று ஒரு மாதிரி வரி வரியாக ஒரு மாதிரி ஒயிட்டு கலந்த மாதிரி வரும். இந்த 2 வந்து ரகம் இருக்குது. இந்த 2 ரகமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நட்டு வச்சுருக்காரு. நான் தனித்தனியாக நட சொன்னதுக்கு அவர் வந்துட்டு இல்லை ஒரே இடத்துல இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நடுறாரு. சரி விட்டுட்டேன். பட்ரோஸ் செடிங்களும் பார்த்திங்கன்னா நல்லா தான் வருது, புதினா செடியும் நல்லா தான் வருது. வெயிலுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவாக வரல, இலையெல்லாம் பெருசாக நல்லா தெளிவு கொடுத்து வரல. மழை சீசனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது எடுக்கும்போதே கிளை வரும்போதே துளிர் வரும்போதே நல்லா வரும். பெரும்பாலும் நம்ம எந்த செடி வச்சாலுமே இப்போ வெயிலாக இருக்கிறதுனால அவ்வளோவா நல்லா துளுத்து வரலை. இந்த மல்லிகைப்பூ செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நப்பு பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆட்டு எரு தான் போட்டேன், டிஏபி வாங்கிட்டு வந்து போடணும், ஆனால் வந்து அதுக்கும் கொஞ்சம் போட முடியல. டிஏபிங்கிறது நம்ம வந்துட்டு மழை சீசனில் போட்டோம்னா ஓரளவுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம வெயில் டைமில் போட்டோம்னா அதனுடைய தாக்கம் செடி ஏதாச்சும் செத்து போயிடுமோ அப்படிங்கிறதுனால நான் அதுக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பாருங்களேன், இந்த வல்லாரக்கீரை செடி வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டார் மாமா. ஆனால் வந்துட்டு எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி நறுக்கி போட்டார் இல்லையா, அந்த வேரில் இருந்து சின்ன சின்னதாக துளிர் வருது அழகாக. சரி வல்லாரக்கீரை வந்துட்டு இருக்கணும் போயிடுச்சேன்னு நினச்சேன், ஆனால் அதுவுமே துளிர் வந்துடுச்சு. இந்த சிவப்பு தண்டுக்கீரை மெயினாக விதைக்காக தாங்க விட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு செடியை நல்லா வருது, டெய்லி தண்ணி விடுறேன், நிறையவே நல்லா துளிரும் வருது. ஒரு நாள் நான் கட் பண்ணி அதை வந்துட்டு செஞ்சிட்டேன், சமைச்சிட்டேன். ஆனால் திரும்பவும் துளிர் வந்துட்டுருக்குது. விதை வந்தால் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு வைக்கணும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக வருது. அந்த இலை பெருசாக இருக்கு இல்லையா, அது என்ன செடின்னு எனக்கு சொல்ல தெரியல. இது கூடவே பார்த்திங்கன்னா பெரண்டை செடியுமே வச்சுருக்கேன், அதுவுமே வருது. இது நல்லா துளிர் வந்ததுங்க. இப்போ பாருங்களேன் இலையெல்லாம் எப்படி வாடி போயிருக்கு. இதுக்கு காரணமும் இந்த வெயில் தாங்க. நான் தண்ணி இந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்தே தண்ணி விடுறேன் தான். ஈரப்பசம் நேற்று விட்ட தண்ணி இன்னும் ஈரப்பசம் இருக்குது பாருங்கள். ஆனாலும் இந்த காற்று வெயிலுக்கு வந்துட்டு அந்த செடி வந்துட்டு அது வருமா என்ன ஏதுன்னு தெரியல, வதக்கம் கொடுக்குது. வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லா செடிக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் விடுவேன், அதிகமாக விட மாட்டேன். மழை டைமில் நிறைய மழை பெய்யும், அது மட்டும் இல்லை நம்ம இடையில் ஒரு நாளைக்கு தண்ணி விடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக விடுவேன். தண்ணி நல்லா கீழே வழிஞ்சு போகும். ஆனால் நான் இப்போ தண்ணி விடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவேன். அதிகமாக அந்த மண் ஃபுல்லாக ஊறினாவே நம்ம விடுற தண்ணி கீழே வெளியில் வர்றதுக்கு இல்லாத மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு தான் தண்ணி விடுறது. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் பத்தலை இல்லையா, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் சீராகவே தண்ணி விட்டுக்கிறேன். இந்த பழுப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் துவைக்கிறது இங்கே தான் துவைப்பேன், இப்போவும் இங்கே தான் துவைப்பேன். ஆனால் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஃபுல்லாக லாக் போட்டு வச்சுருக்காரு. இதை வந்து வெளியில் எடுக்க முடியாது. நம்ம இந்த ஓஸில் வர தண்ணி வச்சு தான் துவைக்கிறதா இருந்தாலும் துவைக்கணும். இதை நம்ம தனியாக எடுத்து பழுப்பில் அப்படியே தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும். ஓஸில் வரும்போது கொஞ்சம் மெலிசாக தான் வரும், ஆனால் அதிலே நான் துவைச்சிப்பேன். டெய்லியுமே தண்ணி விடுவோங்க. இப்போ வெயில் காலம் அது மட்டும் இல்லை, தண்ணி நம்ம சீராக தானே விட்டுட்டு வரோம். வெயில் மெயின் வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் மாடி மேலே ரொம்ப இருக்கும். பாட்டில் வச்சுருக்கும்போது செடிங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுக்கும். அதனால் வந்துட்டு நான் தண்ணியுமே பத்தாமல் இருக்கிறதுனால டெய்லி தண்ணி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான், தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால என்னால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியுது, அதிகமாக கொடுக்க முடியறதில்ல. மழை சீசன் வந்தால் தாங்க செடி வந்துட்டு நம்ம செடிங்கள்லாம் நல்லா ஒரு தெளிவாக கொடுக்கும். இப்போ கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்குது, செடிங்க நல்லா தெளிவாக இல்லை. நல்லா புது துளிரெல்லாம் வந்து நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் செடி வந்து மாடி தோட்டம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பசுமையாக நல்லாயிருக்கும். நம்ம திராட்சை கொடியுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் கட் பண்ணி விடணும். இப்போ ஏற்கனவே ஒரு டைம் மழை வரும் இதுக்கு மேலே அப்படின்னு நம்பி கட் பண்ணி விட்டால் நிறைய பிஞ்சு எடுத்தது, அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து திரும்ப ஒரு டைம் கட் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.